ஹாய் பசங்களா, நான் மோனிகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம் பார்ட் 2. ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் பார்ட் 1ல் நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் நம்பர் லைன் பற்றி பார்த்தோம், பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் போர்ட் மாஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேக்டர்ஸ்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்ன, டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி 2லேருந்து 11 வரைக்கும் பார்ப்போம். டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி அப்படின்னா, இப்போ டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஃபார் 2ன்ட்டு சொல்கிறேன்னா, ஒரு நம்பர் 2வால் டிவைட் ஆகுமா இல்லையான்ட்டு ட்ரிக் மூலியமாக செக் பண்ணி சொல்கிறது தான் இந்த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி. ஸோ அது டிவைட் ஆகுமான்னு சொல்கிறது தான் இந்த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டின்னு சொல்கிறோம். அது இப்போது ஒரு கொடுத்துருக்க நம்பர் 2 to 11க்குள்ளே இருக்க ஏதாவது நம்பரால் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறது தான். அந்த செக் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரைம், காம்போசிட் அண்ட் கோப்ரைம் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நம்பர்ஸோடைய ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, கடைசியாக 3 நம்பர்ஸோடைய ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 6 அப்படின்னா 6 எப்படிலாம் எழுதலாம், 1 into 6ன்னு எழுதலாம், 2 into 3ன்ட்டு எழுதலாம், அப்புறம் 3 into 2, 6 into 1, அதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போது இந்த எழுதியிருக்கோம் இல்லையா நம்பர்ஸ்லாம், இந்த 1, 6, 2, 3, இந்த நம்பர்ஸாலலாம் நம்ம இந்த 6ங்கிற நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். அதாவது ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குது அப்படின்னா அந்த ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பருடைய ஃபேக்டர்ன்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6 டிவைடட் பை 1 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 6 by 1 பண்ணால் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது, ஒரு ஹோல் நம்பர். அப்போது 6 by 2 பண்ணால் 3 கிடைக்குது, ஒரு ஹோல் நம்பர். 6 by 3 பண்ணால் 2 கிடைக்குது, ஒரு ஹோல் நம்பர். 6 by 6 பண்ணால் 1 கிடைக்குது, அதுவும் ஒரு ஹோல் நம்பர். அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதிலிருந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னென்ன அப்படின்னா 1, 2, 3, 6. ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம 6ஐ டிவைட் பண்ணும்போது ஒரு ஹோல் நம்பர் கிடைக்குது. அப்போது இந்த 1, 2, 3, 6 அப்படிங்கிறதுலாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ன்னு சொல்லலாம், 6உடைய ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இங்கே 2ன்ட்டு இருக்கு இல்லையா, இந்த 2 6உடைய ஃபேக்டராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 2 அப்படிங்கிறது 6ஐ டிவைட் பண்ணும்போது ஒரு ஹோல் நம்பர் கொடுக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், என்ன நம்பர் நமக்கு தேவையோ அந்த நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ 6க்கு தானே செக் பண்ணுறோம். 6 2வால் டிவைட் ஆனால் ஹோல் நம்பர் கொடுக்கணுமான்னு தெரியணும். இல்லைனா 6க்கு 2 ஃபேக்டரான்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 6 டிவைடட் பை 2 பண்ணி பார்த்திங்கன்னா 3 கிடைக்குது. இது ஒரு முழு நம்பர், ஒரு ஹோல் நம்பர் தானே நமக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 6உடைய ஃபேக்டர் தான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 4 24உடைய ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க. அப்போது 4 24உடைய ஃபேக்டராக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை 24 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஈக்குவலாக ஒரு ஹோல் நம்பர் நமக்கு கிடச்சிரும். அப்போது 24 டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு என்ன வரும், 6 வருது. அப்போது ஒரு ஹோல் நம்பர் நமக்கு இங்கே கிடைக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இஸ் 4 அ ஃபேக்டர் ஆஃப் 24னா கண்டிப்பாக எஸ் தான் சொல்லலாம். எஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது 5 அ ஃபேக்டர் ஆஃப் 21ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 அப்போ 21 டிவைடட் பை 5 பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கல, ஏதோ ஒரு டெசிமலில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பரில் கிடைக்கல, ஒரு முழுமையான நம்பர் நமக்கு இல்லை, பாயிண்ட் வச்சு தான் வருது. அப்போ இது ஃபேக்டரான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா நமக்கு வருது என்னென்னா பாயிண்ட் வச்சு வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இது நோ தான், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 6உடைய ஃபேக்டர் அப்படின்னா 6ஐ டிவைட் பண்ணும்போது அது ஒரு முழு நம்பர் தரணும். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ்க்கான அர்த்தம். அடுத்தது மல்டிபிள்ஸ். இது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 4னா 1 into 4 is equal to 4, 2 into 4 is equal to 8, 3 into 4 is equal to 12, 4 into 4 is equal to 16.
இந்த ரைட் சைடு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்படியே போய்க்கிட்டே இருக்குமா, இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்ட்டு இந்த இடத்துல சொல்லலாம். ஏன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா, நீங்கள் 4 ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது, இப்போ 1 2 3 கூட ஒரு குறிப்பிட்ட நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வேணும்னா முதல்ல 1 கூட 2 கூட 3 கூட அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போனால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுதான் நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா முதல்ல 3யை 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 × 3 = 3, 2 × 3 = 6, 3 × 3 = 9 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குமா. இந்த ரைட் சைடு இது இருக்கிறத மட்டும் நான் இப்போ எடுக்க சொன்னேன்னா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து 3, 6, 9, 12, 15 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மல்டிபிள்ஸ். அடுத்தது டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி, முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு வந்து டிவிசிபிலிட்டி பை 2 பார்க்கலாம். இப்போது இதில் வந்து யூனிட் டிஜிட்டுன்னு இருக்கு இல்லையா ஒரு வார்த்தை. யூனிட் டிஜிட் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டுன்னு அர்த்தம். கடைசியாக இருக்கிற ஒரு நம்பரில் கடைசியாக இருக்கிற டிஜிட். இப்போ 48னா 8 தானே கடைசியாக இருக்குது, அதுதான் நம்ம யூனிட் டிஜிட் இல்லை லாஸ்ட் டிஜிட்டுன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது 2வால் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட் டிஜிட் வந்துட்டு 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4096னா லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. ஆமாம், 6 இருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறோம், லாஸ்ட் நம்பர் 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அது டிவிசிபிள் பை 2 தான். ஸோ இங்கே 6 இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது என்னது டிவிசிபிள் பை 2 தான். இப்போ 48னா 8 இருக்குது, 8 இருக்கிறதுனால இதுவும் கண்டிப்பாக டிவிசிபிள் பை 2 தான். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒனில் 952 வந்துட்டு டிவிசிபிள் பை 2 கேட்டிருக்காங்க. 2 இருக்குது, நமக்கு 2 கடைசியில் இருக்கலாம். 0, 2, 4, 6, 8 இருக்குது. 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் யூனிட் டிஜிட் அந்த லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கும்போது அது டிவிசிபிள் பை 2 தான். ஸோ இங்கே 2 இருக்குது, ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ நம்ம வந்து எஸ்ன்னு எழுதிடலாம். அப்புறம் இஸ் 25 டிவிசிபிள் பை 2னா 25ல் லாஸ்ட் டிஜிட் என்ன 5, ஆனால் 5 வந்து இந்த 0, 2, 4, 6, 8ல் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு இது டிவிசிபிள் பை 2 கேட்டால் நோ அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா, இதுதான் டிவிசிபிலிட்டி பை 2. அதாவது கடைசி டிஜிட் வந்துட்டு 0, 2, 4, 6, 8 இது இந்த 5ல் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கணும். அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 3. இதுக்கு வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், 192ன்னு கொடுத்துருக்கோம். 192வை சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா என்ன வருது, நமக்கு 12ன்ட்டு வருது. 12 வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 3 தானே. அதாவது இந்த 12 நம்ம டிவைடட் பை 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் தான் கிடைக்க போகுது. அப்போது ஏதோ ஒரு நம்பர் எடுத்து அதை ஆட் பண்ணி கிடைக்கிற நம்பர் மல்டிபிள் ஆஃப் 3ஆவோ இல்லைனா லைக் அது வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 51 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 5 + 1 which is equal to 6. இந்த 6/3 பண்ணால் நமக்கு வந்து என்ன வருது, ஒரு ஹோல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த 51 அப்படிங்கிறதும் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் டிஜிட்ஸ் ஆட் பண்ணுவீங்க, அது கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து டிவைடட் பை 3 ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு 261 ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா 261 இதை வந்து எப்படி எழுதலாம், 2 + 6 + 1ன்ட்டு எழுதலாம். அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 9 வருது. இது டிவைடட் பை 3 பண்ண முடியுமானா பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரும் வந்துட்டு என்னதுன்னா டிவிசிபிள் பை 3. ஸோ எஸ்ன்ட்டு எழுதிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு 31 எப்படி எழுதலாம், 3 + 1 = 4. 4/3 பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒரு டெசிமல் தான் கிடைக்கும், ஹோல் நம்பர் கிடைக்காது, ஒரு முழுமையான நம்பர் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து 4 நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போது 31ம் டிவிசிபிள் பை 3 கிடையாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அதாவது டிஜிட்ஸை ஆட் பண்ணி கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பரும் டிவைட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இதுதான் அர்த்தம். அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 4. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும்.
லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்துட்டு டிவிசிபிள் பை 4 டிவைடட் பை 4 ஆச்சு அப்படின்னா அது அந்த முழு நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ இல்லை லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் பார்க்கும்போது 48 பை 4 பண்ணால் நமக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். ஸோ டிவைட் ஆகும். ஸோ இது வந்துட்டு இந்த ஹோல் நம்பரே வந்துட்டு டிவிசிபிள் பை 4 தான். இப்போ 4000ல் 00 இருக்குது. 00வை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 0/4 என்னன்னா நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் இதுவும் என்ன அப்படின்னா டிவிசிபிள் பை 4 தான். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 561 இந்த 61 எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 61 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது 1 4 is 4 பேலன்ஸ் 2 1 கீழே வந்துடும். ஸோ 5 டைம்ஸ் 5 4s are 20 பேலன்ஸ் 1. ரிமைண்டர் உங்களுக்கு 1ன்ட்டு வருது. ரிமைண்டர் 0னா மட்டும்தான் அதால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியும். எக்ஸாக்டாக ஒரு முழு நம்பர் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ 61 வந்துட்டு டிவைடட் பை 3 பண்ண முடியும். 61 வந்துட்டு டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு ஒரு டெசிமல் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த நம்பரை வந்துட்டு நம்மளால் 4ஆல் டிவைட் ஆகாது மற்ற நம்பரும். ஏன்னா கடைசி 2 நம்பரை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ண முடியல. அப்போ அதில் இருக்க முழு நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது இப்போது 164 இருக்கு இல்லையா, இதை எடுத்தால் 64 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்களேன். 1 4 is 4 பேலன்ஸ் 2 இந்த 4 இங்கே வந்துருச்சுன்னா 6 4s are 24 பேலன்ஸ் 0. பேலன்ஸ் வந்துட்டு 0 வந்துட்டு அப்போ இது டிவைட் பண்ணும். அப்போ இந்த கடைசி 2 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கடைசி 2 டிஜிட்ஸ் 4ஆல் டிவைட் ஆகும்னா அப்போ இந்த மொத்த நம்பருமே வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எஸ்ன்னு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். டிவிசிபிலிட்டி பை 4ல் கடைசி 2 நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அந்த கடைசி 2 நம்பருமே வந்துட்டு அந்த கடைசி 2 நம்பர் டிவிசிபிள் பை 4னா மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 4 தான். இப்போ அடுத்தது வந்துட்டு டிவிசிபிலிட்டி பை 5. டிவிசிபிலிட்டி பை 5க்கு கடைசி நம்பர் வந்துட்டு எய்தர் 0வாக இருக்கணும் இல்லைன்னா 5ஆக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 4095னா கடைசி இது 5ஆக இருக்குது, அப்போ டிவிசிபிள் பை 5. இது 60ல் கடைசி இது 0வாக இருக்குது, அப்போ டிவிசிபிள் பை 5. இப்போ 71 எடுத்தோன்னா இங்கே வந்து கடைசியில் 1ன்னு இருக்கு இல்லையா, நமக்கு கடைசியில் 0 இல்லை 5 இருந்தால் அது 5ஆல் அந்த முழு நம்பருமே 5ஆல் டிவைட் ஆகும். இங்கே கடைசியில் 1 இருக்குது, அப்போ அந்த முழு நம்பருமே வந்துட்டு 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நோன்ட்டு எழுதிடும். அப்புறம் 300 டிவிசிபிள் பை 5னா கடைசி நம்பர் பாருங்கள் 0வாக இருக்குது, 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருந்துச்சுன்னா அது டிவைட் ஆகும். அப்போ இது வந்துட்டு டிவைட் ஆகும். ஸோ நம்ம இங்கே எஸ்ன்ட்டு எழுதிடணும், அவ்வளோதான். டிவிசிபிலிட்டி பை 5னா கடைசி நம்பர் 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருக்கணும். அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 6. இப்போது நம்ம வந்துட்டு டிவிசிபிலிட்டி பை 2க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட், அந்த கடைசி டிஜிட் வந்துட்டு என்னவாக இருக்கணும், 0 2 4 6 8ஆக இருக்கணும். 3க்கு வந்துட்டு என்ன பண்ணும், சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு டிவைடட் பை 3 பண்ணால் ஒரு ஹோல் நம்பர் கொடுக்கணும். இதுதான் 3க்குள்ளது, கரெக்டாக. ஒரு நம்பர் இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா 6ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 216 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 216 இது 2ஆல் டிவைட் ஆகுமானா ஆகும், 3ஆல் டிவைட் ஆகுமானா ஆகும். அப்போ மொத்தமாக இது 6ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ 120 எடுக்கிறோன்னா 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். ஏன்னா கடைசி டிஜிட் 0 ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். ஏன்னா 1 + 2 + 0 வந்துட்டு 3 தான். 3 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3ஆலையும் இந்த நம்பர் வந்துட்டு டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2ஆலே ஆகுது 3ஆலே ஆகுதுன்னா கண்டிப்பாக 6ஆலே ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு 2 2 2. இது வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, கடைசி டிஜிட் 2, ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமா, இதில் இருக்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 6 டிவைசபிள் பை 3, ஸோ 3ஆலையும் ஆகும். ஸோ அப்போ மொத்தமாக 6ஆலையும் இது ஆகும். ஸோ இங்கே நம்ம எஸ்ன்னு போட்டுடலாம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு 115. இது 2ஆல் ஆகுமானா ஆகாது. நமக்கு 2ஆலே ஆகணும் 3ஆலே ஆகணும், ரெண்டுத்தாலேயும் ஆனால் மட்டும்தான் அது 6ஆல் ஆகும்.
இங்கே 2 ஆலேயே ஆகலை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக 6ஆலேயும் ஆகாது. ஸோ அதனால் இங்கே ஒரு பெரிய நோ போட்டுறணும். ஸோ 6க்குன்னா அது 2ஆலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியணும், 3ஆலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியணும். 2ஆலனா கடைசி டிஜிட் வந்துட்டு 0, 2, 4, 6, 8 இது 5த்தில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். 3க்கு வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம பண்ணும்போது அது 3ஆல் டிவைட் ஆகி ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிது அப்படின்னா அது டிவிசிபிள் பை 3. அப்போ டிவிசிபிள் பை 6க்கு அது 2ஆலேயும் டிவைட் ஆகணும், 3ஆலேயும் டிவைட் ஆச்சுன்னா அது டிவிசிபிள் பை 6ன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டிவிசிபிள் பை 7. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கலாம். 259 எடுக்கிறோன்னா இந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இன்ட்டு 2 பண்ணுங்கள். இன்ட்டு 2 பண்ண என்ன வரும்? 9 2s are 18 வரும். இப்போ முதல்ல இப்போ இந்த கடைசி நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர் இருக்கு இல்லையா, கடைசி நம்பரை விட்டால் என்ன இருக்குது? 25. இந்த 25லேருந்து இப்போ புதுசாக கிடச்சிருக்கு இல்லையா இந்த நம்பர், இதை சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? இது 15ஆக மாறும், இது 1ஆக மாறும். 15 - 8 என்ன வரும்? 7 வரும். 1 - 1 0ன்னு வரும். ஸோ 7. 7ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 7 தான். 7 × 1 7 தான். அப்போது இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கடைசி டிஜிட்டை இன்ட்டு 2 பண்ணி மீதி இருக்கிற டிஜிட் கூட சப்ராக்ட் பண்ணும் போது 0 இல்லைனா மல்டிபிள் ஆஃப் 7 கிடச்சிதுன்னா அந்த நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக டிவிசிபிள் பை 7 தான். அப்போது 259 அப்படிங்கிறது டிவிசிபிள் பை 7. இப்போ 392க்கு செக் பண்ணோன்னா 392னா 2வை இன்ட்டு 2 பண்ணி போடும்போது 4. ஸோ மீதி இருக்க நம்பர் 39. ஸோ 39 - 4 பண்ணால் 35. இது வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ இது டிவிசிபிள் பை 7. இப்போ இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணோன்னா 532. ஸோ இதை வந்து இன்ட்டு 2 பண்ணுறோம் கடைசி டிஜிட்டை மட்டும், அப்போ 4 ஆயிரும். ஸோ அப்போ 53 - 4 பண்ண என்ன வரும்னா 49 வருது. ஸோ இதுவும் வந்துட்டு என்னதுன்னா மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ இது ஆகுது. ஸோ 532 இது மல்டிபிள் ஆஃப் 7 இல்லை 0வாக இருக்கணும். ஸோ இது வருது அப்படிங்கிறதுனால இது அந்த முழு நம்பருமே 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் இது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது 673 கடைசி நம்பரை வந்துட்டு இன்ட்டு 2 பண்ணுறோம். ஸோ 6 வருது. ஸோ 67 - 6 பண்ணால் 61. இது வந்து நாட் அ மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ இது 7உடைய மல்டிபிள் கிடையாது. அப்போது இந்த நம்பரும் வந்துட்டு 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே வந்துட்டு பெரிய நோ போட்டுடும். ஸோ 7ஆல் டிவைட் ஆகணும்னா கடைசி நம்பரை இன்ட்டு 2 பண்ணி மீதி இருக்கிற நம்பர் கூட அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 0வாக வரணும், இல்லை 7உடைய மல்டிபிளாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் அது 7, அந்த முழு நம்பருமே 7ஆல் டிவைட் ஆகுன்ட்டு அர்த்தம். அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 8 பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் நம்ம பார்க்கணும். லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் பார்க்கும்போது இப்போது லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் அதாவது இப்போ 5432 இருக்கா, இதில் இந்த 432 இந்த 432 அப்படிங்கிறது 8ஆல் டிவைட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த முழு நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 543 எடுப்போம். 5432ன்னு எடுத்தோன்னா இந்த கடைசி 3 நம்பர் தான். அப்போ 432 மட்டும் எடுத்துக்கோங்க. இது 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆகும். 5 8s are 40, பேலன்ஸ் 3, 2 கீழே வந்துச்சுன்னா 4, 4 8s are 32, பேலன்ஸ் 0. ஸோ ரிமைண்டர் வந்துருச்சு. ஸோ அப்போது ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அதாவது 432 அப்படிங்கிற நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து 8ஆல் டிவைட் ஆனாலே அந்த முழு நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது இல்லையா, 15840 இல்லை இந்த 840 மட்டும் எடுப்போம். ஸோ 840 வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தா ஆகும். 18 is 8, பேலன்ஸ் 0, 4 வருது. 4 8ஐ விட குட்டி. ஸோ 0 இங்கே போட்டுட்டு இங்கே திருப்பி ஒரு 0 இறக்கும் போது 5, 5 8s are 40. ஸோ பேலன்ஸ் 0. இங்கே ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு என்னது
டிவிசிபிள் பை 8 தான். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 4320னா இந்த நம்பர் மட்டும் 320 வந்து டிவைடட் பை 8ஆன்னு பார்த்தோன்னா ஆமாம். 4 8s are 32 minus 0. இந்த 0 வந்துருச்சுன்னா இங்கேயும் 0 ஆயிரும். ஸோ 0 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அந்த கடைசி 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 320 அப்படிங்கிறது வந்துட்டு டிவிசிபிள் பை 8 தான். அப்போ இந்த மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 8 தான். ஸோ இங்கே வந்து நம்ம எஸ்ன்னு எழுதலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 1794. இந்த 794 மட்டும் எடுத்துக்குப்போம். 794 வந்துட்டு டிவிசிபிள் பை 8ஆன்னு பார்த்தா 9 8s are 72, பேலன்ஸ் 7, 4 வருது, திருப்பி 9, 72, பேலன்ஸ் 2. நமக்கு ரிமைண்டர் 0 வரலை. அப்போ இது வந்துட்டு இந்த 794 அப்படிங்கிறது 8ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்போனா இந்த மொத்த நம்பர் 1794ங்கிற நம்பர் மொத்தமாகவே வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நோன்ட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அப்போது 8ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 9. டிவிசிபிலிட்டி பை 9ல் அந்த சம் ஆஃப் இதுவும் வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் மாதிரி தான், 3 மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 to 1 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 6 to 1 இதை சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணால் 6 + 2 + 1 வருமா? அப்போ ஈக்குவல் டு 9. இது வந்து என்னென்னா மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ அப்போ இது வந்து டிவிசிபிள் பை 9 அப்படின்னு அர்த்தம். அந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்குது இல்லையா, அது வந்து மல்டிபிள் ஆஃப் 9ஆக இருந்துச்சு அப்படின்னா அந்த முழு நம்பருமே வந்துட்டு 9ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 8 7 8ன்னு எடுத்திங்கன்னா 4 + 8 + 7 + 8ன்னு சொல்லலாமா? இது வந்துட்டு 27. இதுவும் வந்துட்டு என்னென்னா ஒரு மல்டிபிள் ஆஃப் 9 தான். 9 × 3 வந்துட்டு 27. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு 9ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்க 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 5 4 6 1ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டிஜிட்ஸ் ஆட் பண்ணோன்னா 5 + 4 + 6 + 1 அப்படின்னு ஆட் பண்ணும்போது 10 16 வருது. ஸோ இது வந்துட்டு நாட் அ மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ அப்போது வந்துட்டு என்னன்னா இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் 9 இல்லை. அப்போ இந்த நம்பர் வந்துட்டு 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ பெரிய நோ போட்டுடுறோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது 3 2 7 6னா 3 + 2 + 7 + 6 பண்ணும்போது 5. ஸோ 5 + 7 12, 12 + 6 வந்துட்டு 17. சாரி 12 + 6 வந்துட்டு 18 இல்லையா? ஸோ அப்போ 18 வருது. ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 9 தான். ஏன்னா ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 9 தான். பிகாஸ் 9 × 2 வந்து 18 கிடைக்குது. ஸோ இந்த என்டையர் நம்பர் இப்போ இதோடைய சம் வந்து 9 மல்டிபிள் ஆஃப் 9 இல்லையா? ஸோ அப்போ இது என்டையர் நம்பரும் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே எஸ்ன்னு எழுதிடுறோம். ஸோ அப்போ 9னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 9ஆக இருக்கணும். அடுத்தது டிவிசிபிலிட்டி பை 10. இருக்கிறதுல ஈஸி இது தான். என்னென்னா கடைசி டிஜிட் 0வாக இருந்துச்சுன்னா அது 10ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6480ல் கடைசி டிஜிட் 0வா, அப்போ இது டிவைட் ஆகும் 10ஆல். இங்கேயும் 0வா, அப்போ இதுவும் 10ஆல் டிவைட் ஆகும். இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 320ல் கடைசி டிஜிட் பாருங்கள் 0, அப்போ இது டிவைட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம எஸ்ன்னு எழுதிடலாம். அண்ட் இங்கே 3581ல் வந்துட்டு கடைசி டிஜிட் பார்த்தோன்னா 1. இது வந்துட்டு 0 கிடையாது. 0வாக இருந்தால் மட்டும்தான் 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இங்கே நோன் போட்டுடலாம். கடைசி டிஜிட் 0வாக இருந்துச்சுன்னா அது 10ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். வேறு எந்த நம்பராக இருந்தாலும் அது டிவைட் ஆகாது 10ஆல். இப்போ டிவிசிபிலிட்டி பை 11. இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன் 6039. இப்போ மேலே இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஈவன் பிளேஸில் இருக்குது.
அண்ட் கீழே இருந்து ஆரோ மார்க் போடுறோம் இல்லையா, இதெல்லாம் ஆட் பிளேஸில் இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஆட் பிளேஸ். ஆட் பிளேஸில் 6ம் 3ம் இருக்குது. இது ஆட் பண்ணால் என்ன வரும், 9 வரும். 9 மைனஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஈவன் பிளேஸ்ன்னு இருக்குது. ஈவன் பிளேஸில் என்ன இருக்குது, 0வும் 9ம் இருக்குது. அப்போது திருப்பி நான் 9 போடுவேன்னா 9. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன, 0ன்னு வந்துட்டு நமக்கு இப்போ இது 0 ஒரு டிவிசிபிள் பை 11 இருந்துச்சு அப்படின்னா அது 11ஆல் டிவைட் ஆகும்ன்ட்டு அர்த்தம். இப்போ நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இந்த நம்பர் வந்துட்டு 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 3 5 7 3 9. மேலேருந்து நான் போடுறது எல்லாமே ஈவன் அண்ட் கீழேருந்து வரைகிறது எல்லாமே ஆட். முதல்ல ஆட் பண்ணும்போது ஆட் ஆட் பண்ணால் 5 + 3 வந்துட்டு என்ன வருது, 8ன்னு வருது. மைனஸ் ஈவன் பண்ணும்போது 3 + 7 10, 10 + 9 19ன்ட்டு வருது. இங்கே நீங்கள் மாடுலஸ் சைன் போட்டுக்கோங்க. மாடுலஸ் சைன் போட்டால் உள்ள நெகட்டிவ் வந்தாலும் உங்களுக்கு வெளியே பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இப்போ 8 - 19னா என்ன வரும், -11 வரும். மாடுலஸ் இருக்கிறதுனால அது +11 வரும். இது வந்து இது வந்துட்டு டிவிசிபிள் பை 11 தான். ஸோ அப்போ இந்த பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 5 7 3 9 அப்படிங்கிறது 11ஆல் டிவைட் ஆகும். இதுதான் அர்த்தம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு இப்போ 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னென்னா 9 5 4 2 7. இப்போ இதில் வந்து ஆட் ஈவன் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் விட்டு மார்க் பண்ணுங்கள். ஸோ மேலே மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஈவன், கீழேருந்து ஆரோ மார்க் போட்டு மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம என்னென்னா ஆடுன்னு எடுத்துக்கலாம். ஆட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆட் மைனஸ் ஈவன் பண்ணணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் மைனஸ் ஈவன் பண்ணுறோம். ஸோ ஆட்லாம் 5 மாடுலஸ் எப்போவுமே போட்டிருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஆட்னா 5ம் 2 இருக்கும். ஸோ 5 + 2 வந்துட்டு என்னென்னா 7. மைனஸ் ஈவன்னா 9 4 7 இருக்குது. ஸோ 9 + 4 13, 13 + 7 வந்துட்டு 20. ஸோ 7 - 20 என்ன வருது, 7 - 20. ஸோ -13 உள்ளே வருது. ஸோ அப்போ +13. இது வந்துட்டு 11ஆல் டிவிசிபிள் கிடையாது. ஸோ அப்போ இந்த முழு நம்பருமே 11ஆல் டிவிசிபிள் ஆக முடியாது. எப்போ டிவிசிபிள் ஆகலான்னா இந்த ஃபைனல் ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் ஆன்சர் 0 ஆர் டிவிசிபிள் பை 11 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த முழு நம்பருமே 11ஆல் டிவைட் ஆகும். இல்லை அப்படின்னா அது டிவைட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம். அதில் என்ன இருக்குது, 7 1 9 4ன்னு இருக்குது. திருப்பி ஆட் ஈவன் மார்க் பண்ணுறோம். கீழே ஆட், மேலே ஈவன். ஸோ என்ன பண்ணுவோம், ஆட் மைனஸ் ஈவன் பண்ணுவோம். ஸோ மாடுலஸ் சைன் போட்டுக்கலாம். ஆட் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னா ஆட் பிளேஸில் இருக்குது. 7 + 9 வந்துட்டு 16. ஸோ 16 மைனஸ் ஈவன் பிளேஸில் இருக்குது 1 and 4. 1 + 4 வந்துட்டு 5. ஸோ மாடுலஸ் ஆஃப் 11. ஸோ இது வந்து 11ட்டு எடுக்கலாம். இது வந்து என்னென்னா டிவிசிபிள் பை 11. ஸோ இது வந்து 11ஆல் டிவைட் ஆகுது. அப்போது இந்த முழு நம்பருமே வந்துட்டு 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 11க்கு என்ன பார்த்தோம், ஆட் பிளேஸில் இருக்க சம் ஆஃப் டிஜிட்ஸும் ஈவன் பிளேஸில் இருக்க சம் ஆஃப் டிஜிட்ஸும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் எதர் 0வாக இருக்கணும், இல்லை 11ஆல் டிவைட் ஆகணும். அப்போனா மட்டும்தான் இது நமக்கு வந்துட்டு அந்த முழு நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போது இங்கே ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ அந்த 2 4 8க்குலாம் வந்துட்டு 2னா கடைசி டிஜிட் 2ஆல் டிவைட் ஆகணும். அதாவது 0 2 4 6 8 அப்படி இருக்கணும். 4னா கடைசி 2 டிஜிட் வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகணும். 8னா கடைசி 3 டிஜிட் வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 3க்கு பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு
3ஆல் டிவைட் ஆகணும். 9க்குனா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு 9ஆல் டிவைட் ஆகணும். 5க்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி டிஜிட் 0 ஆர் 5ஆக இருக்கணும். 10க்கு பார்த்தோன்னா கடைசி டிஜிட் 0வாக இருக்கணும். 11க்கு பார்த்தோன்னா இது வந்து ஒரு தனி ரகங்கிற மாதிரி முதல்ல ஆட் பிளேஸில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் ஈவன் பிளேஸில் இருக்கிற டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணால் 0 இல்லை 11ஆல் டிவைட் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் இது டிவிசிபிள் பை 11ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்பர் 7க்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? கடைசி டிஜிட்டை இன்ட்டு 2 பண்ணும். அப்புறம் மீதி இருக்கிற டிஜிட் கூட அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணி அது வந்து 0வாக இருக்கணும், இல்லை மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருந்துச்சுன்னா அது டிவிசிபிள் பை 7ட்டு சொல்லுவோம். அப்புறம் கடைசியாக வந்துட்டு நம்ம 6க்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது 2ஆலையும் அதாவது அந்த நம்பர் டிவிசிபிள் பை 2ஆலையும் இருக்கணும், 3ஆலையும் இருந்துச்சுன்னா அது டிவிசிபிள் பை 6 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சம்மரி மாதிரி சேர்த்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம ப்ரைம், காம்போசிட் அண்ட் கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் எந்தெந்த நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் வெறும் 2 இருக்கும், அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1 and 7 மட்டும்தான். இதுதான் 7உடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7ட்டு சொல்லலாமா? அப்போ எந்தெந்த நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் 2 நம்பர் தான் இருக்கும், அதுவும் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா அதே நம்பராக இருக்கும்னு, அதே நம்பராகவும் 1ஆகவும் இருக்கும். அப்படி இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர்ஸ்னால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 6 எடுத்திங்கன்னா 6உடைய ஃபேக்டர்ஸ் என்ன? 1, 6, 2, 3. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம காம்போசிட் நம்பர்ன்ட்டு சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்னால் நீங்கள் 10 எடுத்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் என்ன? 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 10. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம 10ஐயும் வந்து காம்போசிட் நம்பர் தான் சொல்லுவோம். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது 1 வந்து காம்போசிட்டும் கிடையாது, ப்ரைமும் கிடையாது. இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. இம்பார்ட்டண்ட் என்னென்னா 1 இஸ் neither prime nor composite. 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர்ன்ட்டு சொல்கிறோம். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது காம்போசிட் நம்பர்ன்ட்டு சொல்கிறோம். 1க்கு வந்து 1 மட்டும்தான் ஃபேக்டர், ஸோ அது ப்ரைம்னு சொல்ல மாட்டோம், காம்போசிட்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா இதோடைய காமனான டிவைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போது இந்த நம்பரை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 8 and 15 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8உடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 1, 2, 4, 8ன்னு சொல்லலாம். அண்ட் 15உடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 1, 3, 5, 15ன்ட்டு சொல்லலாம். இதோடைய காமனாக இருக்கிற ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா 1 மட்டும்தான் இல்லையா? ஸோ 1 மட்டும்தான் காமனாக இருக்கிற ஃபேக்டர். அப்படி இந்த மாதிரி எந்த 2 நம்பருக்கு காமன் டிவைசர் வந்துட்டு 1 மட்டும்தான் இருக்கும், 2 நம்பர் இல்லை 2-3 நம்பர் இருந்தாலும் அதோடைய காமனான ஃபேக்டர் வந்துட்டு வெறும் 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 8 பாருங்கள், 8ம் காம்போசிட், 15ம் காம்போசிட். ஆனால் அதோடைய காமனான ஒரு ஃபேக்டர் வந்துட்டு 1ஆக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பற்றி படிக்க போகிறோம். 2 நம்பர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். ஏன்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் தானே இருக்குது. ஸோ முதல்ல ஃபேக்டர்ஸ் எழுதுனா 8க்கு 8உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னா எப்படி 8 எழுதலாம்? 1 into 8ன்னு எழுதலாம், 2 into 4ன்னு எழுதலாம், அப்புறம் 4 into 2, 8 into 1ன்ட்டு வரும். ஸோ அப்போது 8உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1, 2, 4, 8. இன்னொரு நம்பர் என்ன? 12. 12 எப்படி எழுதலாம்? 1 into 12 எழுதலாம், 2 into 6 எழுதலாம், அப்புறம் 3 into 4 எழுதலாம், அப்புறம் 4 into 3, 6 into 2, 12 into 1 வரும். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா 12உடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லலாம்.
1 2 3 4 6 12ன்ட்டு சொல்லலாம். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் முதல்ல எடுத்து எழுதுவோம். காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ்னால் என்னென்ன 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. கரெக்டாக? இங்கேயும் 1 2 4, அதாவது ரெண்டுத்துக்கும் மொத்தமாக காமனாக பொதுவாக எது இருக்குன்னா 1 2 4 இருக்குது. இங்கே மேலே ஹெட்டிங் என்ன இருக்குது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் இந்த இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்தும் காமன் ஃபேக்டர் அப்படின்னா எது எடுத்திருக்கோம்? 1 2 4 எடுத்திருக்கோம். இதில் ஹையஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 தான். அப்போது ஹையஸ்ட் HCF ஆஃப் 8,12 வந்துட்டு 4 தான். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதாவது HCF ஆஃப் ரெண்டு நம்பர் என்னன்னா, ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் இருக்குது, இன்னொரு நம்பருக்கு ஃபேக்டர் இருக்குது. ரெண்டுத்தோடைய காமன் ஃபேக்டரில் எந்த ஃபேக்டர் ரொம்ப அதிகமோ அதுதான் நம்ம HCFன்னு சொல்லுவோம். இந்த HCFக்கு இன்னொரு பேர் வந்துட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்ன்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ 8க்கு ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம், 12க்கும் ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1 2 4, அதில் ஹையஸ்டான ஃபேக்டர் 4. ஸோ அப்போ HCF வந்து 4ன்ட்டு எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ வந்து எல்சிஎம் போகலாம். எல்சிஎம் வந்துட்டு இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4க்கும் 6க்கும் நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4க்குன்னா 4 டேபிள் எழுதுவோம். 1 × 4 = 4, 2 × 4 = 8, 3 × 4 = 12, 4 × 4 = 16 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடில் நம்ம 6க்கு எழுதுவோம். 1 × 6 = 6, 2 × 6 = 12, 3 × 6 = 18 அப்படின்னு சொல்லி இதுவும் போய்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், அங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இங்கே என்ன இருக்குது? காமன் மல்டிபிள் எல்லாம் மார்க் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வரும்? 12 வருது, அப்புறம் பின்னாடி வேறு ஏதாவது நம்பர் கண்டிப்பாக வரும். ஸோ இங்கேயும் வந்து இப்போதைக்கு 12 இருக்குது. சரியா? போக போக நிறைய நம்பர்ஸ் காமனாக வரதான் செய்யும். இதில் லீஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? லீஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நிறைய நம்பர்ஸ் வந்து காமனாக வரும். இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எழுதுவோமே. 4 × 4, அப்போது அடுத்தது 5 × 4 வந்துட்டு 20, 6 × 4 வந்துட்டு 24, 7 × 4 வந்துட்டு 28ன்னு வரும். அப்புறம் திருப்பி அது வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ 6 டேபிள் எழுதுனாலும் 4 × 6 வந்துட்டு 24, 5 × 6 வந்துட்டு 13 சொல்லிட்டு இதுவும் போயிட்டே இருக்கும். திருப்பி பாருங்களேன், இங்கேயும் வந்துட்டு 24ம் காமனாக தான் இருக்குது ரெண்டுத்துக்கும், இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு போக 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 நிறைய நம்பர்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும், நிறைய மல்டிபிள் காமனாக தான் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன மல்டிபிள் கேட்குறாங்கன்னா லீஸ்ட் மல்டிபிள். இப்போ 12யும் 24யும் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப லீஸ்ட்டு? 12. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா LCM ஆஃப் 4,6 வந்துட்டு 12. அதாவது காமன் மல்டிபிள் எது நம்ம பார்த்து எழுதிட்டு அதில் எது சின்ன காமன் மல்டிபிளோ அதுதான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதில் சின்ன காமன் மல்டிபிள் என்ன? 12. ஸோ அப்போ LCM என்னென்னா 12ன்ட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, எல்சிஎம்மையும் HCF ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 நம்பருக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். ஸோ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். அந்த 2 நம்பரோட LCM HCF மல்டிப்ளை பண்ணாலும் இதுவும் இந்த மல்டிப்ளை பண்ணி வச்சாலும் ஆல்ரெடி நம்பர், இதுவும் LCM × HCF ஆஃப் அந்த 2 நம்பரும் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து நம்ம இந்த சம் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு LCM and HCF நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி சேர்த்து ஒரேடியாக கண்டுபிடிக்கிறது? LCM தனியாக HCF தனியாக பார்த்தோம். இப்போ எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா 16யும் 20யும் இப்படி எழுதிக்கோங்க. இது எதால் டிவைட் ஆகும்? 2ஆல். அப்போது 8ம் 10ம் கிடைக்கும். திருப்பி 2ஆல், அப்போ 4ம் 5ம் கிடைக்கும். அப்போ திருப்பி 2ஆல் பண்ணால் இது 2 ஆகும், இது 5 அப்படியே தான் இருக்கும். திருப்பி 2னா 1 × 5,
அப்போ திருப்பி 5னா 1 into 1. எப்போ 5 வருதோ அது வரைக்கும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே போவோம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் இருக்கு இல்லையா? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 2 into 5. அப்போது 16 into 5 80 தான் இதுக்கு எல்சிஎம்மாக வரும். இதே இது ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 16 into 20 இருக்கு இல்லையா? இதை டிவைட் பண்ணுங்கள். இப்போ 2ஆல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8 வரும். 8ம் 10ம் வருது. அப்போ திருப்பி 2ஆல் பண்ணால் 4ம் 5ம் வருது. இப்போ இதுக்கு காமனான ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 into 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வருது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து இதுக்கு 4. நம்ம கடைசி வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம். டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது எல்சிஎம். அதாவது 16ம் 20ம் இருக்குது. கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம வந்து அதை டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அது எல்சிஎம். அந்த டிவைட் பண்ணிகிட்டே வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போ ஹெச்சிஎஃப்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காமனான ஃபேக்டர் இல்லைன்னா அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் ஹெச்சிஎஃப். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் தனியாக இருக்கு இல்லையா? சேர்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ 16ம் 20ம் இருக்குது. டிவைடட் பை 2 பண்ணுறீங்க. 8 and 10 வரும். திருப்பி டிவைடட் பை 2 பண்ணால் 4 and 5 வரும். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர் மட்டும், அதாவது இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். 2 into 2. ஸோ அப்போ 4 வரும். எல்சிஎம்க்கு என்னென்னா இங்கே இருக்கிற வெளியே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இப்போ இந்த 2 2 கீழே 4 5 இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து எழுதணும். அப்போது 2 into 2 into 4 into 5 எழுதும் போது நமக்கு ஆன்சர் 18 வரும். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன வெரிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், தனியாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம். சின்ன வெரிஃபிகேஷன் என்னென்னா நம்ம படித்தோம் எல்சிஎம் into ஹெச்சிஎஃப் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 given நம்பர்ஸ்ன்ட்டு. இப்போது நம்பர்ஸ் என்னென்னா 16ம் 20ம் கரெக்டாக. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 320 கிடைக்கும். இப்போது அதே இது எல்சிஎம் into ஹெச்சிஎஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 4 into 80 இதுவும் என்னென்னா 320 கிடைக்குது. அப்போ பாருங்கள் நம்ம சொன்ன இந்த இம்பார்ட்டண்ட்டான இது வந்து ட்ரூ ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 நம்பருக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 18 அப்படின்னா இதை 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். அப்புறம் 3ஆல் பண்ணால் 3, திருப்பி 3ஆல் பண்ணால் 1. இப்போ 20னா 2னா 10, திருப்பி 2னா 5, அப்புறம் 5னா 1. இப்போ திருப்பி 30னா 2னா 15, திருப்பி 3னா 5, திருப்பி 5னா 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 18 is equal to 2 into 3 square, 20 is equal to 2 square into 5, 30 is equal to 2 into 3 into 5. கரெக்டாக? முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்லேயும் எழுதிட்டோம். 2 square 3 square வருதுன்னா அதை அப்படி எழுதிட்டோம். இப்போ ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்களேன். ஹெச்சிஎஃப் இங்கே என்ன எழுதியிருக்கேன்? ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஷேர்டு ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தானே, இந்த 2 into 3 square அதெல்லாம் ஃபேக்டர்ஸில் எந்த நம்பர் வந்துட்டு 3த்துலேயும் இருக்கணும். இந்த 3 நம்பருக்கும் அது ஃபேக்டராக இருக்கணும், ஆனால் குட்டி பவரோடு இருக்கணும். இப்போ 3 பாருங்களேன், 3 வந்து 20ல் இல்லை, 20யோடைய ஃபேக்டர் வந்து 3ஆக இல்லை. அதே மாதிரி 5 வந்து 18ஓட ஃபேக்டராக இல்லை. ஆனால் 2ங்கிற நம்பர் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ 18ல் 2 இருக்குது, 20ல் 2 square இருக்குது, 30ல் 2 இருக்குது. அப்போ நம்ம அதோடைய ஸ்மாலஸ்ட் பவர்னால் 2 power 1 தான் எடுக்கணும். பிகாஸ் 2 power 1 இருக்குது, 2 power 2 இருக்குது. ஸோ நம்ம 2 power 1 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஷேர்டு ஃபேக்டர்ஸ் தான் என்னது நமக்கு ஹெச்சிஎஃப். அது வந்து இங்கே 2 கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் எல்சிஎம் வந்துட்டு ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஈச் ஃபேக்டர்.
அப்படின்னா இப்போ 2 இப்போ இதில் இந்த 18, 20, 30 இந்த நம்பர்ஸோடைய ஃபேக்டர்ஸில் என்னென்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போது 2க்கு எந்த பவர் உள்ள 2 அதிகமாக இருக்குது? இப்போ 2 பவர் 1 இருக்குது, 2 ஸ்கொயரும் இருக்குது. அப்போது ஹையஸ்ட் பவர் எடுக்கிறோம், 2 ஸ்கொயர். 3 எடுத்தால் 3 ஸ்கொயர், 5 எடுத்தால் 5 தான். ஸோ 4 இன்ட்டு 9 இன்ட்டு 5ன்ட்டு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா 4 இன்ட்டு 45ன்ட்டு எழுதலாம். ஸோ 4 இன்ட்டு 45னா 180ன்னு எழுதலாம். ஸோ எல்சிஎம் வந்து 180, ஹெச்சிஎஃப் வந்து 2. ஸோ முதல்ல ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுகிறோம், அப்புறம் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் எழுதுகிறோம், அப்புறம் ஹெச்சிஎஃப்னா ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஷேர்டு ஃபேக்டர்ஸ், அப்புறம் எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஈச் ஃபேக்டர் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதெல்லாமே வந்துட்டு ஃபேக்டர்ஸ். இந்த முதல் லைனில் இருக்கு இல்லையா, இது வந்து 18 ஃபேக்டர்ஸ், இது 20 இது 30 ஃபேக்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.